இது நேற்று மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க. அரைக்கீரையை முதல் நாள் நைட்டே உட்காந்து அரிஞ்சு காத்தோட்டமாக அப்படி வச்சுட்டோம்னா காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பருப்பும் அதே மாதிரி தான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு காலையில் வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க, ரொம்பவே சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் போல் அப்படியே பரட்டி விட்டு வதக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். இந்த கீரையும் அள்ளி போட்டு இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை எப்பயுமே எடுத்து வச்சுக்கிறணும். அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தாங்க, நல்லா திரண்டு வந்துடும். கடையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு தாங்க, வெறும் கடுவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, பட்டை வத்தை, பெருங்காயம், அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தாளிப்பை போட்டுட்டு கப்புன்னு மூடி வச்சுட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அந்த வாசம் அப்படியே தாளிப்பு வாசம் நிற்கும். எள்ளும் பருப்பும் துவையல் தான். காலையிலைக்கு பார்த்துக்கோங்க, கவுனி கஞ்சி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். சாப்பாடு வடித்து வச்சாச்சு. விறகுல தான் சமைச்சேன். காலையில் எழுந்திரிச்சு குளத்தையும் போட்டு 7 மணிக்கெல்லாம் சாப்பாட்டு வேலை ஓவருங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு எப்படி சொல்கிறது, டைமிங் தான் பார்த்துக்கோங்க. 1/2 ஹவருக்கு ஒன்லி தான் பஸ்ஸு வரும். நல்ல வேளை நான் வந்த நேரம் பஸ்ஸு வந்துருச்சு. அப்படியே கிளம்பி போயிட்டேங்க.